சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன் மாமனார பாக்கதான் மீனா. உனக்குலாம் வீட்டுக்குள்ள வரதுக்கே தகுதி இல்ல, இதுல அவரு ரூம்குள்ள வர போற. அப்ப நீ போ, சிதம்பரம் எங்க இருக்காரோ அவரை போய் பார்த்து கூட்டிட்டு வா. அவர் வீட்டுல இல்ல. அப்படியா? எங்க போயிருக்காரு? தோட்டத்துக்கு. அவரு தோட்டத்திலும் இல்லையே, நான் பாத்துட்டு தானே வரேன். தோட்டத்துக்கு போனியா? ஆமா, அவர் அங்க இருப்பாரு நினைச்சு போனேன், அங்கேயும் இல்ல. அதான் அவரை பாக்குறதுக்கு இங்க வந்துட்டேன். உனக்கு என்ன வேணும்? எதுக்காக அவரை பாக்கணும்? அவரை பார்க்க வரதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, உன்னை உன் மாமனார் ரொம்ப திட்டுறாராமே. நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்களா? அவரை பார்த்து மீனா பாவம், அவளை திட்டாதீங்கன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உன் கரிசனம் எனக்கு ஒன்னும் தேவையில்ல. நான் உனக்கு நல்லது நினைச்சாலும் நீ ஏன் எப்பவுமே என்னை எதிரியா பாக்குறேன்னு எனக்கு புரியல. எப்பதான் நீ என்ன புரிஞ்சுக்க போறியோ? இந்த குடும்பத்தை எதிரியா பாக்குற உன்னை நானும் என் எதிரியா தான் பாப்பேன். எதுக்கு ரேவதி இவ கடங்காரி மாதிரி அப்பப்ப நம்ம வீட்டுக்கு வரா? உன் அண்ணனுக்கு கடன் கொடுத்திருக்கால, அதான் கடனை கலெக்ட் பண்ணிக்க வரா. என் அண்ணனுக்கு கடன் கொடுக்க இவ யாரு? அத உன் அண்ணன் கிட்ட போய் கேளு. இங்க பாரு வேதநாயகி, நீ செஞ்ச எதையுமே நாங்க இன்னும் மறக்கல. அத சரி கட்ட நீ என் மகனுக்கு பணம் கொடுத்து உதவ பாக்குற. நீ என்ன செஞ்சாலும் சரி, இந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் கூட உனக்கு விசுவாசமாவோ இல்ல உன் கூட உறவாடவோ விரும்ப மாட்டாங்க. அப்படியா சொல்றீங்க? நீ தலைகையில நின்னு தண்ணி குடிச்சாலும் என் மகனை உன் கைக்குள்ள போட்டுக்க முடியாது. ஓ, அப்ப நான் உங்க மகனை கைக்குள்ள போட்டுப்பேன்னு பயப்படுறீங்களோ? ஏய், என்ன வேணும் உனக்கு? ஏன் எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுக்கு வந்து நிக்கிற? எங்களுக்கும் உனக்கும் ஆகாதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக இங்க வர? அதானே, ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கிறது இல்ல. ஏன் திரும்ப திரும்ப இங்க வந்து எங்களை தொந்தரவு பண்ற? பேசாம போயிடு. இல்ல அத்தை, இவ்வளவு கூப்பிட்டுருக்கீங்க, என்ன வேணுமா இவளுக்கு? இவளை யார் இங்க கூப்பிட்டா? அவளேதான் வந்து நிக்கிறா. எதுக்கு தெரியலையே மாப்ள. கேட்டா மீனாவுக்கும் அவங்க மாமாவுக்கும் இருக்கிற சண்டையை பத்தி பேசுறா. அவங்க சண்டையில இவளுக்கு என்ன வேலையா? சண்டைய மூட்டி விடுறதே இவதான மாப்ள. நாட்டாமக்காரமா, நான் எதுக்கு சண்டை மூட்டி விட போறேன்? நான் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய சரி பண்ணி வைக்கலாம் தான் வந்தேன். ஏன் நாட்டாம பொறுப்பை நீ எடுத்துக்கிட்டியா? என்ன ஊர்ல எந்தெந்த வீட்டுல சண்டை நடக்கிறதுங்கிறத பாத்துட்டு அவங்க பிரச்சனைய தீக்கிறது உன் வேலையா? இவங்களா சார் தீர்த்து வைப்பாங்க? எந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு பார்த்து அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனைய கிளப்பி விட்டுட்டே இருப்பாங்க. அப்படிதானே அடி ஆளுங்களை வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு அதுக்கு காரணம் நாங்க தான் நீ பழிய போட்ட. என்னது? நான் உங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பினேனா? நடிக்காத, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நானே பணத்தையும் கொடுத்துட்டு நானே அதை எடுக்கிறதுக்கு ஆள் அனுப்பினேன்னு சொல்றீங்களா? உன்னை கேட்டா நீ இல்லன்னு தானே சொல்லுவ, அப்படிதானே? ஆனா எனக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீ தான் செய்வேன்னு. உன் கோவத்தை பத்தியும் பழி உணர்வை பத்தியும் நல்லா தெரிஞ்சவண்ணா என்கிட்ட உன் வேலையை காமிக்கணும்னு நினைக்காத. இவ்வளவு நேரம் நான் பொறுமையா பேசினதுனால நான் பயந்துட்டேன்னு நினைச்சுக்காத. வீடு தேடி வந்தேங்கிறதுனால உன்னை நான் சும்மா விடுறேன். நீங்க விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேலயும் நீங்க இருந்தனா அது உனக்கு தான் அசிங்கம். அசிங்கத்தை பத்தி எல்லாம் யோசிக்கிறவளா இருந்தா இவன் ஏன் இப்படி நடந்துக்க போறா? முதல்ல இவள போ சொல்லு மீனா. அடடே, வா வேதநாயகி, எப்போ வந்த? வீட்டுக்கு வரேன்னா ஒரு போன் பண்ணிருக்க கூடாது? சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிற. ஏய் ரேவதி, வீட்டுக்கு வந்தவங்கள நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. சீக்கிரம் போ, போய் ஏதாவது காஃபி தண்ணி எடுத்துட்டு வா. ஏய் ரேவதி, உங்ககிட்ட தானே சொல்றேன், போய் காஃபி எடுத்துட்டு வா போ.